வந்து ஒரு ட்ரிப்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தான். நான் இது வரைக்கும் வந்து கேரளாவே வந்து போனதே இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். வீக்கெண்ட் டைம் வந்து முடிய போகுது, எனக்கு கேரளா சைடு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். சரி போகலாம், ஆனால் வந்து வீக்கெண்ட் டைம் வந்து முடிய போகிறதுனால ஸ்டே பண்ண முடியாது, வேணும்னா ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரிப் போயே ரொம்ப நாள் ஆச்சு, ஒன் டே ட்ரிப்பாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ட்ரிப்னாலே வந்து ஃபேமிலியோடு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 or 15 மெம்பர்ஸ் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் 4 or 5 o'clock வந்து ஒர்க்கப் ஆகிட்டு ரெடி ஆயாச்சு. இது வந்து ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறதுனால ட்ரெயின்லேயே வந்து போயாச்சு. நாங்கள் போனது வந்து மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால மவுண்டைன் சைடில் வந்து கிளைமேட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது அப்படிங்கிறதுனால பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே போயாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் பாலக்காட் சைடில் மலப்புலாங்கிற ப்ளேஸில் தான் வந்து இருக்கோம். உள்ளே வந்து என்ட்ரும் ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன செக்கிங் மாதிரி இருந்துச்சு. இது எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸ்லையும் இருக்கிறது தான். ஸோ செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து போயிட்டோம். போகும்போதே வந்து ஃபுல்லாக கார்டன் சைடு தான் இருந்துச்சு. உள்ளே போக போக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ப்ளேஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படியே அந்த கார்டனோட பியூட்டிஃபுல் வியூஸ்லாம் பார்த்துட்டே வந்து போயிட்டுருந்தோம். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த வியூஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸ்க்கு வந்து எதுக்கு முக்கியமாக வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கேரளாவில் வந்து பாலக்காட் சைடில் இந்த பிளேஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இங்கே அப்படி என்னதான் இருக்குது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்தோம். இந்த கார்டன் சைட் பியூட்டிஃபுல் வியூஸ்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி கொஞ்சம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். வந்த டைடில் வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ரெஸ்டிங் ஹால் மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருந்துச்சு. சரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருந்தோம். எனக்கு வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, என்ன ப்ளே பண்ணுறதுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன ப்ளே பண்ண இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க், அப்புறம் ஸ்கை கேம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து போர் அடிக்கக்கூடாதுல்ல, ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்து போயிட்டோம். அங்கே போனதுமே வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப குஷியாயிட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுக்குன்னு வந்து தெரியல. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெயினோட வியூவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லன்ச் டைமும் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே அவுட் சைடே வந்து நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இருந்துச்சு. டெடி பியர்ஸ், டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் கேரளா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மெமரிஸ்க்காக இந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு வந்து எதுக்காக விசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிளேஸ்க்கு வந்து மலப்புழா டேம் அப்படிங்கிறது தான் வந்து பேர். ஏன் அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு டேம் இருக்கும், அந்த டேம் மேலேருந்து வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அந்த பிளேஸ் வந்து ஃபேமஸ். ஆனால் நாங்கள் போன டைமுக்கு வந்து ஈவினிங் 4 or 5 o'clock தான் வந்து நாங்கள் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்க்காவது போகலாம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு வந்து ஈவினிங் 3 o'clock தான் வந்து லாஸ்ட்டு ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். டைமுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். பட் ட்ரெயின் வந்து ஒரு 7 o'clock கிட்ட தான் வந்து வந்துச்சு. அது வரைக்குமாவது அந்த வாட்டர் ஃப்ளோயிங் வியூவை வந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வந்துருச்சு, சரின்னு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.